திருநீர்மலை 61வது திவ்ய தேசம். இங்கே பெருமாளை நின்ற, நடந்த, இருந்த, கிடந்த அப்படின்னு 4 நிலைகள்லையும் நம்ம சேவிக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் இதுதான். மலைக்கு கீழே நீர்வண்ண பெருமாளையும், மலைக்கு மேலே ரங்கநாதர், நரசிம்மர், திருவிக்கிரம பெருமாளையும் நம்ம திவ்யமாக சேவிக்கலாம். வால்மீகி முனிவருக்கு ஸ்ரீ ராமபிரான் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த இடம் இதுதான். அதனால ராமருக்கு முக்கியத்துவம் தர்ற மாதிரி ராஜகோபுரத்துக்கு நேராக ராமர் சந்நிதியும், துவஜஸ்தம்பம் நீர்வண்ண பெருமாளுக்கு நேராகவும் கீழே இருக்கிற இந்த கோவிலில் இருக்கு. பக்தர்களோட தவறுகளை கருணையோட மன்னிக்கிற பெருமாளாய், நீர்வண்ணனாய் நமக்கு தரிசனம் தரார். அனிமாமலர் மங்கை தாயாரை நம்ம தனி சந்நிதியில் சேவிக்கலாம். பிருகு முனிவருக்கும் மார்க்கண்டேய மகரிஷிக்கும் இந்த இடத்துல ரங்கநாதராக காட்சி தந்ததுனால இங்கே மலை மேலே ரங்கநாதர் நமக்கும் அருள் பாலிக்கிறார். இங்கே மலை மேலே நரசிம்மர் தன்னோட சுயரூபத்திலையும் சாந்த ஸ்வரூபியான பால நரசிம்மராகவும் 2 விதமாக காட்சி தரார். திருமங்கை ஆழ்வார் இங்கே பெருமாள் சேவிக்க வந்தப்போ இங்கே ஃபுல்லாக விடாமல் மழை பெஞ்சு இந்த இடத்த சுற்றியே ஒரே தண்ணியாக இருந்ததாம். அதனால் அவரால் உள்ளே போக முடியல. அதனால் இந்த மலைக்கு எதிர்க்க இருக்கிற இன்னொரு மலையில் அவர் தங்கி பெருமாளை சேவிச்சுட்டு தான் போகிறது அப்படின்னு தீர்க்கமாக வெயிட் பண்ணியிருந்தாராம். 6 மாதம் கழித்து ஒரு வழியாக மழை நின்று தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறமா போய் பெருமாள் சேவிச்சிருக்கார். அதனால தான் அவரோட பாசுரத்தில் மாமலையாவது நீர்மலையே அப்படின்னு சொல்லி இந்த மலைக்கு திருநீர்மலை அப்படின்னு பேர் வந்துதான். இப்போவும் திருமங்கை ஆழ்வார் தங்கியிருந்த அந்த மலைக்கு பேர் ஆழ்வார் மலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தன்னோட பக்தனுக்காக, ஆழ்வாருக்காக பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் நீர்வண்ணனாய், கிடந்த திருக்கோலத்தில் ரங்கநாதராய், இருந்த அமர்ந்த திருக்கோலத்தில் நரசிம்மராய், நடந்து அளந்த திருக்கோலத்தில் திருவிக்கிரமனாய், இந்த 4 நிலைகளிலையும் ஆழ்வாருக்கு காட்சி தந்தார். புஷ்கரணியில் 4 தீர்த்தங்கள், சித்த தீர்த்தம், சொர்ண தீர்த்தம், காருண்ய தீர்த்தம், க்ஷீர தீர்த்தம், இந்த 4 தீர்த்தங்களும் சங்கமிக்கிறதா ஐதீகம். இப்போ கோவில் திருப்பணி நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால் உற்சவர் மட்டும்தான் சேவிக்க முடியும். மூலவரையும் சுற்றுப்பிரகார தெய்வங்களையும் இப்போது சேவிக்க முடியாது. கோவில் சம்ரோக்ஷணம் ஆனதுக்கப்புறம் நான் திரும்ப ஒரு தடவை போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நன்றி.